ஹலோ ஒரு வழியாக சென்னை வந்து சேர்ந்தாச்சு. லக்கேஜ் வெளியே வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டேன். இந்த முகத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் என் முகத்துலேயும் கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. முதல் வேலையாக இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கத்தியப்பரா கீழ் இருக்கிற அர்பன் ஸ்கொயர் போயிட்டோம். லெக் பீஸ் எனக்கு எடுத்துக்கோ. பானிபூரி சாப்பிடாம இந்த இடத்த விட்டு போக இருக்கோம். சொன்னேன் இந்தியன் ஃபுட்ஸை பார்த்த ஆர்வத்தில் சுட சுட பெப்பர் பார்பிக்யூ, அதுக்கு மேலே டீ எல்லாத்தையும் குடிச்சிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வயிறு பயங்கரமாக கலக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படா வீடு போய் சேருவோன்ற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 4 AM ஆயிடுச்சு. என்னோட மாமியார் தூங்காமலே கஷ்டப்பட்டு ஆர்த்தியெல்லாம் ரெடி பண்ணி வெயிட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஹாய்மா, நாங்க ஒரு நிமிஷம் இருங்க, அதுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன். வந்துட்டுமா வயிறு வர கலக்குது. பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். எப்படி இருக்கீங்க? ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. உடம்புலாம் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு அந்த ஃபேஸ்ல. நின்னு குடுக்கலையா, உட்காந்தே குடுக்க போறியா? கண்டிப்பா ஆசீர்வாதம். அப்புறமா வாங்கிக்கலாம் விடு, அப்புறமா ஒரு நாள் வாங்கிக்கலாம் விடு. கண்டிப்பா ஆசீர்வாதம். அன்னைக்கு சரி, அப்புறம் அன்னைக்கு எவ்வளவு. ஓ மை காட், நோ. நியூ இயர் காலையே உள்ள ரொம்ப நன்றி. இரு, அவ நீ வெயிட் பண்ணு. லைஃப் இஸ் ஷார்ட், லவ் இஸ் லாங், டிஎம். இது என்னோட கோட்டு, நானே கண்டுபிடிச்சது. என்ன அர்த்தம்? அதான் வாழ்க்கைங்கிறது, அதுதான் இதான் அர்த்தம். வாழ்க்கைங்கிறது சின்னது, பாசம் அன்பு காதல் தான் பெருசு. அதுதான் இதுக்கான அர்த்தம். கீழே டிஎன் இருக்கு, யாருன்னா என்ன? தீபநாத் நீயானே. ஆரத்திலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் திரும்பியும் 2 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு டேப்லெட்லாம் போட்டுட்டு திங்ஸ் எல்லாத்தையும் பிரித்து எல்லாருக்கும் காமிச்சு கொடுத்துட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தோம். தூங்குறதுக்கே 6 மணி ஆயிடுச்சு. அடுத்த நாள்லேருந்து எவ்ரிடே நான் இந்தியாவில் என்ன பண்ணேன்னு வீடியோஸில் சொல்ல போகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீப் வாட்சிங்.